ஆம், இயேசு கிறிஸ்துவை நம்ம த முன்மாதிரியாக பார்க்கிறோம். அவர் ஒரு ஆசாரியனாக உங்க ஜெபத்தை பிதாவிட்ட எடுத்துட்டு போறது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக வந்து தேவனுடைய வசனத்தை உங்களுக்கும் எனக்கும் கொண்டாந்து கொடுக்கிறார். இல்லையா? அதே போலவே தான் பெற்றோர்கள் தீர்க்க தரிசனம் என்று சொன்னால், அ அது அல்லது தீர்க்கதரிசி என்று சொன்னால், நாம் அ பிதாவினுடைய வார்த்தையை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வருகிறோம். As the prophet, you represent God to your family. ஒரு தீர்க்கதரிசியாக நீ பிதாவினுடைய சித்தத்தை, பிதாவினுடைய வசனங்களை உன்னுடைய குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கிறாய். தேவன் இந்த பொறுப்பை மிகவும் தெளிவாக பிதாக்களுக்கு கொடுத்திருக்கிறார். தகப்பன் அங்க அந்த வீட்டுல சின்ன வயசுலேருந்தே அவன் வேதத்தை, வேதத்தின் காரியங்களை போதித்துக் கொண்டிருந்தால், அறிவுறுத்தி கொண்டிருந்தால், அது வித்தியாசமாய் மாறும். அப்படின்னா அம்மா அங்க செய்யக்கூடாதா? அப்படி இல்ல. இந்த பொறுப்பை 2 பேரும் எடுத்துக்கணும். ஆனால் தகப்பன் தான் முதல் படி எடுக்கணும். தகப்பன் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஏனென்றால் ஒரு விசேஷ விதத்துல தகப்பன் கிறிஸ்துவை தன்னுடைய குடும்பத்துக்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கிறான்.